உம்முடைய வார்த்தை தொடட்டும். ஷபதனனமா விகதனனமரியா சுருபு சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஷபதனனமரி கதனமா ரபதனமரி கதனமா வியானவரே அல்லேலூயா ஷபதனனமா. அப்படியே அங்கி பட்டு பேசாதவங்க சோத்ரம் 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 என்று சொல்லி கண்களை மூடி அங்கி இங்கி பார்க்காதபடிக்கு ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க. ஷபதனனமரியா சுருபு ரதனனமா ரபப ஷிகரியா சுருபு ஆவியானவரே ஐயா உடைய பிரசனம் இடம் முழுவதும் அப்பா, இடம் முழுவதும் ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவரே 2-3 பேர் இருந்தாலும் நான் வருவேன் என்று சொன்னவரை தொடுவீராகப்பா. ரபதனமா ஷகரியா சுருபு விகலதனமா ரியா சரபா. Thank you, Jesus. Holy Spirit, thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Oh, yes, Lord. Yes, Lord. நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், கனப்படுத்துவோம். நீர் எங்களோட பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Hallelujah. அப்படியே வாசிச்சு. So today I'm going to share very, very important message for you. I would say it's a prophetic word. ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. Amen. தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் prophetic. Amen. ஒவ்வொரு வாரமும் தேவனோட வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமே என்னது ஒரு ப்ரொஃபெட்டிக்கான காரியத்தை கர்த்தர் நமக்காக சொல்லிக் கொண்டிருந்தார். போன வாரத்துல பாஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தார். என்னது? ட்ரஸ்டிங் இன் தி லார்ட் ஃபர்ம்லி. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? தேவன் என்னது உறுதியாக என்ன செய்யணும்? நம்பணும் என்று சொல்லி. இந்த வாரம் உங்க கூட நான் என்ன ஷேர் பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா, God is working. சொல்லுங்க, God is working. ஆண்டவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் சத்தமா சொல்லாம, ஆண்டவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். Amen. God is working. அன்னைக்கு நேரத்துல நம்ம கேட்டிருக்கோம், நான் வேலை செய்கிறேன், நீங்க வேலை செய்றீங்க, எல்லாரும் வேலை செய்கிறாங்க என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆண்டவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்? Amen. God is working. Hallelujah. Even teacher also behind us. Listen. Okay. ஒரு 3 வாரமாக எப்போதுமே என்ன செய்வோம், எல்லா விசுவாசிகளுக்காக, எல்லா மெம்பர்ஸ்க்காகவே நம்ம ப்ரே பண்ணுவோம். பாஸ்டர் ப்ரே பண்ணுவோம், நானும் ப்ரே பண்ணுவோம். Together we will pray. And also in our personal prayer also we will be praying. பர்சனலான ப்ரேயர்ல கூட என்ன செய்வோம்? ப்ரே பண்ணுவோம். அப்ப இந்த 3 வாரமாகவே எனக்குள்ளார ஒரு உணர்த்துதல். என்ன உணர்த்துதல்னா, ஆண்டவர் வேலை செய்கிறார் என்பதை சில நேரத்துல நாம் மறந்து விடுகிறோம். We forget that God is working in our life. நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் வேலை செய்கிறார் என்று சொல்லி அநேக நேரத்துல we forgot. நம்ம மறந்துடுறோம். Amen. மறந்துடுறோம். ஆண்டவர் எனக்கு ஞாபகம் முட்டிக்கிட்டே இருக்காது, இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணணும். நான் ஒவ்வொரு விசுவாசிகளோட வாழ்க்கையிலே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் விசுவாசிகள் மெம்பர்ஸ் என்னை பின்பற்ற என்னோட சபையில் இருக்கிறவங்க சில நேரத்துல மறந்துடுறாங்க. சில நேரத்துல மறந்துடுறாங்க. ஆண்டவரோட வாழ்க்கையில கிருகைகள் செய்கிறார், வேலை செய்கிறார் என்று சொல்லி அந்த ஞாபகம் நம்ம கிட்ட என்னது இருக்க மாட்டேங்குது. God is working. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு இந்த காரியம் நடக்க மாட்டேது, இந்த விஷயம் நடக்க மாட்டேது, ஆண்டவர் என்னதான் செய்கிறாரு, நான் இவ்வளவு ஜெபம் பண்றேனே, இவ்வளவு செய்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில ஒரு பதில் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம், there is no change, ஏன் என்று சொல்லி சில நேரத்துல நம்ம இருதயத்துல நம்ம ஜெபத்துல நம்ம கேட்டு இருக்கலாம். இப்ப இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டே இருக்கிறார்? Go and tell that I am still working in all of your lives. உங்களோட வேலை, உங்களோட வாழ்க்கையில இன்னும் என்ன செய்கிறேன்? வேலை செய்து கொண்டிருக்கிறேன். Still working in your life. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் வேலை செய்கிறார்? நீங்க வாய்க்கு சொன்னதா அதுக்கு ஒரு பதில் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில வேலை செய்கிறார்? It doesn't matter how many people are seated here, but the message is for you. Amen. எத்தனை பேர் இருக்கிறாங்க முக்கியம்னா இந்த செய்தியானது விசேஷமாக உங்களுக்குள்ளது.
நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும், ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். Amen. He is doing something which is very very special. Hallelujah. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு இடத்துக்கு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைபிளை வச்சுக்கோங்க. இந்த பைபிள் வந்து பிரிண்ட் ஆகி பப்ளிஷ் ஆகி நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்ல வெளிப்பட ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், விற்கப்படும். ஆமாவா இல்லையா? முதல்ல என்ன செய்வாங்க, ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறாங்க. ஒரு ஒட்டப்பட்டலே எடுத்துக்கோங்கள, அது அழகா வந்து அந்த ஷேப்போட வந்தால் தான் அதை என்ன செய்வாங்க, அது விற்க முடியும் சொல்லி குவாலிட்டி செக் பண்ணி அதை என்ன செய்வாங்க, விற்கிறதுக்கு வெளியாகும். உண்மையான எத்தனை பேர் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்க? அப்போ ஒரு பொருளை அவங்க வெளியாகும் போது அவங்க என்ன செய்வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்வாங்க, அதை செக் பண்ணுவாங்க. இது கரெக்டாக வந்துருச்சா, அடுத்த ஸ்டெப் கரெக்டாக வந்துருச்சா, மூணாவது ஸ்டெப் கரெக்டாக, கடைசி வரைக்கும் அந்த ஸ்டெப் கரெக்டாக வர்ற வரைக்கும் ஒரு நபர், ஒரு பர்சன் எப்போதுமே இருப்பாங்க, செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி எல்லாம் முடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு குவாலிட்டி செக்கர்னு இருப்பாங்க, QCன்னு இருப்பாங்க. என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு ஸ்டாப், இந்த பொருள் என்னது கரெக்டாக செய்யப்பட்டாச்சு, இட் ஹஸ் பீன் டன் ப்ராப்பர்லி பர்ஃபெக்ட்லி, நவ் இட் கேன் கோ ஃபார் என்னது, கோ ஃபார் செல்லிங், இது விற்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குவாலிட்டி செக்கர். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நம்மளோட ஒவ்வொரு சீசன் சொல்லுங்க, காலங்கள், ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு புதிய சீசன்ல ஒரு காரியத்தை செய்வார், அடுத்த ஒரு சீசன் வரும்போது ஒரு காரியத்தை செய்வார், சீசன் நம்பர் 3 வரும்போது என்ன செய்வார், ஒரு காரியத்தை செய்வார். அப்போ ஒரே நேரத்துல கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க, நேரத்தை பிரித்து 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 he will divide the time in the season and he will do according to his time. அவருடைய நேரத்துல, அவருடைய எண்ணத்துல, அவருடைய விஷன், அவருடைய தரிசனத்துல அவர் செயல்படுகிற தேவனா இருக்கார். அதே மாதிரி தான் நீங்க ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். என் காலகட்டத்துல நான் கேள்விப்படுகிறேன், நான் ஜெபம் பண்ணும்போது உணர்ற ஒரு காரியம் என்னன்னா, இது ஒரு புதிய ஒரு காலம். It's a new season. Amen. It's a new season. Say with me, new season. ஒரு புதிய காலமா இருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் ஒரு சீசன்ல நீங்க இருந்திருப்பீங்க, ஆனா இப்ப நீங்க கால் எடுத்து வைக்கிற நேரம் என்னன்னா, கர்த்தர் எதெல்லாம் முடித்து கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் என்ன செய்ய போகிறாரு, உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுக்க போகிறாரு. ஆமென். ஆனால் இந்த வருஷம் நம்மளோட வாக்குத்தத்தம் என்னது, is a year of fulfillment. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் திருப்பி என்ன செய்தார், இந்த வார்த்தையும் அவர் சொன்ன அந்த வார்த்தை, இந்த வருஷத்துக்குள்ள வார்த்தையும் ஒன்றாக இணைத்து என்னை யோசிக்க சொன்னாரு. நான் வேலை செய்கிறேன், ஜனங்களோட வாழ்க்கையில நான் வேலை செய்கிறேன், வேலை செய்யும் பொழுதுதான் தேவனோட வாக்குத்தத்தம் நிறைவேறும். The word of God will fulfill when I work in your life. உங்களோட வாழ்க்கையில வேலை செய்யும் பொழுது. Amen. அப்ப நம்ம ஒவ்வொரு சீசன்லயும் நம்ம என்ன செய்யணும், தேவனோட தவறாமல் நடக்க வேண்டும். Walk with God. Amen. சொல்லுங்க, walk with God. எப்ப ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில கிரியைகளை செய்ய முடியும்னா, நீங்க ஆண்டவரோட நடக்கும் பொழுதுதான். When you walk with God. There are so many people are coming to church. Okay, all over here have churches. சர்ச்சுக்கு வராங்க, போறாங்க, எத்தனையோ வருஷமா என்ன செய்யறாங்க, ஊழியங்களும் செய்யறாங்க. ஆனா மாற்றங்கள் இல்லை, சேஞ்சஸ் இல்லை என்றால் என்ன நடக்காது, ஆண்டவர் வேலை செய்ய முடியாது. When there is no change, when there is no obedience, when there is no ஒரு ஒப்பு கொடுத்தல் இல்லை என்றால் ஆண்டவர் வேலை செய்ய முடியாது. Amen. எப்போ அவர் வேலை செய்ய முடியும்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நீங்க ஆண்டவரோடு நடக்கும் பொழுது. எப்படி ஆண்டவர் நடக்கிறது, வாக்கிங் போறது கிடையாது, ஆனா தேவனோட வார்த்தையை படிப்பது, ஜெபம் பண்ணுவது, தேவனோட காரியங்களில் ஆர்வமா இருக்கும் பொழுது you are walking with God. ஈனோக்கு அப்படிதான் செய்தார். அவர் என்ன செய்தாரு, ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடந்து கொண்டிருந்தார். The Bible doesn't say that he was walking with God. It means he followed God everywhere God went. ஆண்டவர் என்ன செய்தாரோ, என்ன பேசினாரோ, என்ன சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் கேட்டு கேட்டு அவரோட வாழ்க்கையை மறந்து அவர் தேவனோடையே போயிட்டார். His body was not found. அப்ப நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில வேலை செய்யணும்னா, நம்மளுக்கு எல்லாமே பூர்ணமா பெர்ஃபெக்ட்லி அமையணும் என்று சொன்னா, நம் கர்த்தரோட என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். கர்த்தரோட நடக்கும் போது அவர் என்ன செய்வார், உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்
உயர்த்துவார். ஆமென். எத்தனை பேர் கர்த்தரோட உயர்வுக்காக காத்திருக்கிறீங்க? How many are waiting for God's blessing, favor? அவர் உங்களை உயர்த்துற அந்த காலத்துக்கு. அப்ப எப்படி ஆண்டவர் உயர்த்துவார் என்றால், ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தரோட நடக்கும் போது there is three things. God has a plan for you. நீங்க மறக்க கூடாது. God has a vision for you and God has a mission for you. இது இந்த மூன்றுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிளான் என்பது சொல்வது நீங்க தாயின் கருவிலே இருக்கிறதுக்கு முன்னே இப்படி ஒரு நபர் பிறப்பாங்க, இப்படி இருப்பாங்க, நான் இவங்களை இப்படி ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன் என்று சொல்லி ஒரு திட்டத்தை, ஒரு ஸ்கெட்ச், உங்களுக்கு புரியுமா சொன்னா, ஒரு ஸ்கெட்சை கர்த்தர் என்ன செய்தாரு, போட்டுட்டாரு. ஸ்டீவன் அப்படிதான், பிரதர் சைமன் அப்படிதான், இப்படி ஒரு ஸ்கெட்ச் கர்த்தரோட என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் போட்டுட்டாரு. விஷன் என்னதுன்னா கர்த்தரோட தரிசனம், காட்ஸ் விஷன். ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைக்கும் போது ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு தரிசனம் வைத்திருந்தார். என்ன தரிசனம்னா, அவங்க அந்த தோட்டத்துல இருக்கும் போது அவங்க என்ன செய்யணுமா, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கொண்டு தேவனோட எப்போதும் நார்மலாக பேசிக்கொள்கிற ஒரு மனுஷர்களாக, நார்மல் வாக் வித் காட், அப்படிப்பட்டவர்களாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். அவர் படைத்த எல்லா கருவிகள், கிரியேஷனை என்ஜாய் பண்ணணும், பாவம் இல்லாத மனுஷர்களா இருக்கணும் சொல்லிதான் கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைத்தார். He had a vision for them. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும், சின்ன பிள்ளையில இருந்து பெரியார் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதே மாதிரி மிஷன், நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிஷனை கொடுத்திருப்பார். இந்த காலகட்டத்தில் நீங்க இதை செய்ய வேண்டும், இன்னொரு காலகட்டத்தில் நீங்க இந்த காரியங்களை செய்ய, வித்தியாசமான காரியங்களை செய்ய வேண்டும். எப்போதுமே ஒரே இடத்துல ஸ்ட்ரக்சரா இல்லாதபடிக்கு வித்தியாசமான ஒரு தரிசனத்துல நீங்க நடந்து போக வேண்டும். 3 காரியங்களை நீங்க ஞாபகம் வைத்துக்கணும். One is the plan that God has for you. Second is the vision that God has for you. And number 3 is the mission that God has for you. இது எல்லாமே உங்களுக்கு பூர்ணமா உங்களோட வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்க என்ன சொல்லணும், டெய்லி கர்த்தரோட நடக்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் டெய்லி கர்த்தரோட நடப்பேன், I'll be consistent in my walk with God. ஆமென். நான் எப்போதும் நடப்பேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை, நான் வாழ்நாள் முழுவதும், ஆழம் நம்ம பாடணும் இல்லையா, வாழ்நாள் முழுவதும் நான் என்ன செய்வேன், நான் உங்களை நேசிப்பேன், நான் நடப்பேன். நேசிப்பேன் என்று சொல்லும் பொழுது we follow what God says, we follow wherever He goes, we follow whatever He does and we do whatever He says. நம்ம அவர் என்ன சொன்னாலும், என்ன செஞ்சாலும், என்ன சொல்லி கொடுத்தாலும் கேட்கிற ஒரு நபர்களாக, ஒரு பர்சனாக நம்ம இருப்போம். ஆமென். அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த திட்டம், கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த மிஷன், சித்தம் நம்மளோட வாழ்க்கையில நடக்கும். ஆமென். இன்னைக்கு எனிமி, சத்துருவானவன் என்ன செய்வான், அவனுக்கு தெரியும் என்னோட திட்டம் என்னது, இந்த நபருக்கு இப்படியான ஒரு திட்டம் இருக்கிறது, எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில சில காரியங்களை கெடுக்கிற ஒரு சத்துருவானவனா இருக்கிறான். It happens sometimes. Damages can be done. நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்கலாம், ஏன் இந்த டேமேஜ் எனக்கு நடந்துச்சு, ஏன் இந்த காரியம் எனக்கு நடந்தது என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாமே என்னோட திட்டத்துல இருக்கிறது. ஆனா நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த வார்த்தை, the fulfillment will not go waste. அது நடந்தே தீரும். Amen. But we have to be consistent with God. Hallelujah. Amen. சத்தம் கேட்கலையா? Let us take Genesis 37. யோசேப்போட கதையை நம்ம கொஞ்சம் நாம பார்க்கலாம். யோசேப் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடத்துல சண்டே ஸ்கூல்ல இருந்து, வாலிபர்கள் கூட்டத்துல இருந்து, எல்லா இடத்துல இருந்தும் நாம் படிக்கிற ஒரு காரியமான 2 வசனத்தை மாத்திரம் படிக்க போறோம். 37 verse 5 to 8. Genesis, ஆதியாகமம் 37. Can someone read 37 verse 5 to 8? யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதைத்தான் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள், நான்
அங்கே நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களில் நிமித்தமும் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். போதும். அப்ப இந்த இடத்துல நம்ம யோசேப்போட வாழ்க்கையை பார்த்தோம். யோசேப்பு யாக்கோபுக்கு கடைசி மகனாக இருக்கிறார். ரொம்ப ஸ்பெஷல். ஜேக்கோபுக்கு யோசேப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மகன், காரணம் கடைசி மகன் என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம், கர்த்தர் வந்து யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு விஷனை ஆண்டவர் கொடுக்கிறார். யோசேப்பு அவர் சிறு வயதா இருக்கிறதுனால, ஒரு 12-13 வயசு இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாரு, உடனே போய் என்ன செய்கிறாரு, அந்த தரிசனத்தை போய் சொல்லுகிறார். எனக்கு இப்படி ஒரு தரிசனம் வந்தது, எல்லாமே வந்து என்னை சுற்றி என்ன செய்றீங்க, பண்ணிடுறீங்க, நான் மாத்திரம் என்னோட ஹவுஸ் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறது, மற்றதெல்லாம் என்னது, நீங்கெல்லாம் என்ன பண்ணிடுறீங்க என்று சொல்லி, பண்ணிடுறீங்கன்னா பாவப்படுறது சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அவரோட சிபிலிங்ஸ்கிட்ட, பிரதர்ஸ் கிட்ட சொல்றாரு. பிரதர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு. அப்ப அவங்க பிரதர்ஸ் கோபமா என்ன பண்றாங்க, கேக்குறாங்க, உனக்கு முன்னால நான் பண்ணிடணுமா, என்னை விட வயசு குறைவு, உனக்கு முன்னால நாங்க எல்லாரும் பண்ணிடுறோமா என்று சொல்லி கோபத்தோடு கேட்கிறார். அப்ப கர்த்தர் யோசேப்போட வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தரிசனம் வந்து சுற்றில இருக்கிற ஜனங்கள்கிட்ட போய் சொல்லும் பொழுது, சொந்த குடும்பத்துக்கிட்ட, சொந்த சிப்ளிங் கூட பிறந்தவங்கள்ட்ட போய் சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, கோவப்படுகிறாங்க. அவங்க என்ன செய்யல, ஆண்டவர் உன்னோட வாழ்க்கையில் ஏதோ வைத்திருக்கிறார் என்று சொல்லல. They never encourage him, but they actually became angry. கோபம் அடைந்தாங்க. நீ என்ன சொல்ற என்று சொல்லி கோபம் அடைந்தார்கள். இங்கே நம்மளோட வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம கிட்ட ஆண்டவர் பேசியிருப்பாரு, கனவு மூலியமா பேசியிருப்பார், தரிசனமா பேசியிருப்பார், இல்ல தேவனோட வசனத்தின் மூலியமாய் பேசியிருப்பார், தேவ மனிதர்கள் மூலியமா பேசியிருப்பாரு. ஆனா சில நேரத்தில் நம்மளே அதை என்ன செய்கிறோம், நம்ப முடியாம என்ன பண்ணுகிறோம், அதை பிள்ளைங்க அமைதியா இருங்க. நம்மளே கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை ஒரு டீப்பான ஒரு லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போகல. We never think what God has for us. யோசிப்பா தான் செய்தார். அவர் உட்கார்ந்து யோசிக்கல. He never think, but he quickly went and told his siblings. அவர் என்ன செய்யல, அது என்னவா இருக்கும், இது என்ன குறிக்குது, கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார், அதை அவர் என்ன பண்ணல, ஒரு யோசிக்கல. But quickly he went and told the human. என்ன நடந்தது, அது தாமதமாயானது, வித்தியாசமாக நடந்தது, நிறைய பாடுகள் மத்தியில் அவர் என்ன செய்தாரு, போனாரு. அப்ப யோசேப்போட வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருந்தால் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு ஐடியா, ஒரு விஷன் கர்த்தர் வைத்திருக்கிறார். We could have been broken because ஏன் இது நடக்கல, ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு செய்வீங்க என்று சொன்னாரு, ஏன் நடக்கல, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறேன், தேவனை கேள்வி கேட்கிறேன், நான் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்கிறேன், ஆனா என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகமான ஒரு காரியம் நடக்குது என்று சொல்லி கேள்வி கேட்கலாம். But I tell you today that God loves you. Amen. கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரும் நேசிக்கிற தேவனாக இருக்கு. அப்ப யோசேப்போட வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளாம இருக்கலாம். சத்துருவானவன் the enemy will try to attack. நிறைய விதத்துல நிறைய காரியங்கள் மூலமாக நிறைய நபர்கள், சூழ்நிலைகள், people he will attack you. You are very precious to God. அவன் என்ன செய்வான், ஆண்டவருக்கு எதிராக சில காரியங்களை செய்வான். உங்களை யோசிக்க விட மாட்டான். யோசிப்பு எப்படி யோசிக்காம இருந்தாரோ அதே மாதிரி உங்களை யோசிக்க விடாம, கர்த்தர் எனக்கா என்ன வைத்திருக்கார் என்று யோசிக்க முடியாம the enemy sometimes enters your life. சத்துருவானவன் என்ன செய்வான், அவனுடைய கிரியைகளை செய்ய சில நேரத்துல செய்கிறான். ஆனால் இங்க கர்த்தர் நம்ம மேல வேலை செய்து கொண்டிருக்கிறார். Amen. God is working on you. எத்தனை பேர் சொல்லுங்க, God is working on me. சொல்லுங்க, God is working on me. கர்த்தர் எனக்காய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். Amen. என் மேலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். Is working on me. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, is working on me. God is working on me. இந்த மூன்று காரியங்களையும் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன்.
ஆண்டவர் எப்படியாக உங்களோட வாழ்க்கையில வேலை செய்கிறார் என்று சொல்லி முதல் காரியம், God is working on you. உங்கள் மேலே கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாக வேலை செய்வார் என்றால் உங்களோட ஐடென்டிட்டி, நீங்க எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஒரு தரிசனம், விஷன். ஆனா என்ன நடக்கும் என்றால் உங்களோட மைண்ட் செட், ஹார்ட், உங்களோட வழிகள், உங்களோட கேரக்டர் எல்லாத்தையுமே கர்த்தர் இந்த பர்சன் இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யணும்னா உங்க மேலே அவர் வேலை செய்வார். ஆமென். ஏன் நம்ம ஆரம்பத்துல உங்களை அந்நிய பாஷை பேசி தேவனோட பிரசன்னத்துக்குள்ள வாங்க, ஆவியானவர் கூப்பிடுங்க என்று சொன்னா அந்த ஆவியானவர் தான் நம்ம மேலே வேலை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். The Holy Spirit is the one who works on us. Amen. And that is why God says that I am working on you. உங்கள் மேலே என்ன செய்கிறேன்? வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஹalleluya. அவரோட ஆவி நம்ம மேல வரும்போது என்ன செய்யுது? என்ன செய்யுது? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க ஏன் ஆவியானவரை நம்ம கூப்பிடுகிறோம்? What is the reason we are calling Holy Spirit? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? யோசிச்சதே இல்லையா? ஏன் ஆவியானவரை கூப்பிடுகிறோம் என்று சொல்லி கேள்விகளே இருந்தது இல்லையா? காரணம் என்ன? அவர் தான் நம்மை மாற்றுகிற தேவனா இருக்கார். He is the one who changes our identity. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்க வேண்டும், நம்மளோட பேச்சு, நம்மளோட வழிகள், நம்மளோட சிந்தனை, நம்மளோட இருதயம், நம்ம எப்படிப்பட்டவரா இருக்க வேண்டும் சொல்லி நம்மை மாற்றுகிறவர் ஒருத்தர் ஆவியானவர். Amen. He is the one who changes us and transforms us. Amen. Hallelujah. Hallelujah கேக்கல, ஆமெனும் கேக்கல. Are you all not believing it? God is still working on us. Amen. He wants to work more. நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு காரியத்துல மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. There is something that we need to change us. That is why we are coming and learning in the presence of God. அப்ப ஆவியானவர் நம்மளோட சுபாவங்களை, நம்மளோட கேரக்டரை, எல்லா காரியங்களையும் மாற்ற ஆசைப்படுகிறார். அதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். We have to give way for the Holy Spirit, God to work on us. Amen. எல்லாரும் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 25 எடுத்துக்கொள்ளுமா. Galatians chapter 5 verse 22 to verse 25. How do the Holy Spirit work on us? எப்படியாக நமக்கு வேலை செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார்? படிக்கலாமா? Galatians 5 verse 22 to 25. How do God work? What He wants to change? நம்மள்ட்ட அவர் என்ன மாற்றணும் ஆசைப்படுகிறார்? But the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, kindness, goodness, and faithfulness. Amen. Hallelujah. நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் என்னத்தை மாற்றணும் ஆசைப்படுகிறார்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம கோபப்படக்கூடாத கோபத்தை மாற்றணும் ஆசைப்படுறார். சந்தோஷப்பட வைக்கணும். ஒவ்வொரு நாள் எப்படி காயின் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி 9 காரியங்களை குறித்து ஆவியானவர் இங்கே எழுதியிருக்கிறார். And that is what He wants to change on us. That is what He's working on us. நம்ம கிட்ட மாறுகிற சில காரியங்கள் இருக்கிறது, அது குறித்து கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம அவரை வேலை செய்ய விடணும். We have to let Him to work on us. நம்ம ஒருவேளை அவரோட வாசனத்தை, அவரோட வார்த்தை தியானிக்கல என்று சொன்னா கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில கிருகை ஒர்க் பண்ண முடியாது. இந்த நாட்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் தேவனை வேலை செய்ய விட போகிறேன்? I'm going to let God to work on me to change. Amen. நம்ம அதை வாய் திறந்து நம்ம சொல்லும் பொழுதுதான் God will work on us. Amen. நம்ம கர்த்தர் அவருடைய சுபாவத்துக்கு He wants to change us. நம்ம இயேசு போல, Bible says that imitate Jesus. இயேசுவை போல மாற்ற வேண்டும், இயேசுவை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப நம்மளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இடத்தை we have to give God the space. How you want to give God the space? Just simply by remembering His word, communicate with Him, pray, communicate with Him, and desire to pray, fast, and also read the word of God. Amen. Pastor போன வாரம் சொல்லியிருந்தாரு, விசுவாசம்னா
ஃபாஸ்டிங் எடுத்து என்ன செய்யுங்க, ஜெபிங்க என்று சொல்லி. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, firmly must trust God firmly. ஏன் firmly? உறுதியாக எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்று சொல்லி. திருப்பி அந்த வசனத்தை படிக்கலாமா? 22 25. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தில் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறார். நாம் ஆவியினாலே பிழைத்து இருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவுள். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் விட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் போராமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். Amen. இங்க அழகா போட்டிருக்கு, but the Holy Spirit produces this kind of fruit in our lives: love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. There is no law against these things. Those who belong to Christ Jesus have nailed the passions and desires of their sinful nature to his cross and crucified them there. Since we are living by the Spirit, let us follow the Spirit's leading in every part of our lives. Amen. நம்ம ஆவியானவரோட இருக்கிறதுனால அவர் சொன்ன காரியங்களை என்ன செய்ய வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன காரியங்கள்? அந்த 9 கனிகள். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் வேலை செய்யறாரு. என்ன வேலை செய்யறாரு? இதுதான் வேலை செய்து கொண்டிருக்கோம். உங்க மேல கர்த்தர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனாலும் கூட சில காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். அது என்ன காரியங்கள்? is one of the example is the 9 fruits that God will change. நீங்க ஒருவேளை ஒரு சோகமான, ஒரு துக்கமான, ஒரு கவலையான ஆளா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜாய் கொடுப்பாரு. அந்த ஜாய் இன்னைக்கு சந்தோஷமா இருந்துட்டு நாளைக்கு காண போகிறது இல்ல. ஒவ்வொரு நாளும் துக்கத்திலையும் சந்தோஷத்திலையும் வேதனையிலையும் வழியிலையும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை நீங்க பொறுமையே இல்லாத ஒரு ஆளா இருந்தா இனிமேல இருந்து நீங்க ஆண்டவரோட ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ரொம்ப பொறுமையான ஆளா மாற்றுவார். இவன் உங்க முன்னுக்கு யாராவது கத்திக்கிட்டு இருந்தாலும் உங்க மேல தூக்கி ஜாமா வீசினாலும் என்ன செய்தாலும் நீங்க பொறுமையா தான் இருப்பீங்க. காரணம் ஆண்டவர் உங்களோட சுபாவத்தை எல்லாத்தையும் மாற்றிட்டார். He has changed everything and that is what God is working on you. Amen. மேலேயும் சரி உங்க மேலேயும் சரி கர்த்தர் இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். But we have to leave God to work on us. நம்ம கேட்கணும், விருப்பப்பட்டு கேட்கணும். ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில என் மேல நீங்க வேலை செய்யுங்கப்பா. Work on me, Lord. There is a lot of things that I need to change. அதை மாத்துங்க ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை போல மாத்துங்க, உங்க போல மாத்துங்க என்று சொல்லி நீங்க கேட்கிற ஜனங்களாக, கேட்கிற நபராக இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நான் கேட்க போறேன்? I will ask God, God you work on me, God. எத்தனை பேர் கேட்பீங்க? Amen. Hallelujah. One question, one interesting question that I remember is that நான் எங்க அப்பா இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்வோம், எப்பவுமே பைபிள் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப எங்க அப்பா என்னை பார்த்து ஒரு கேள்வி என்ன கேட்டாரு. என்ன கேள்வினா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வருஷமாக என்ன செய்தாரு, இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. கரெக்டா? கரெக்டுப்பா அப்படின்னு சொன்னாரு. 3 வருஷமும் 12 சீஷர்களோட இருந்தாரு. கரெக்டா? கரெக்டு அப்படின்னு. இப்பதான் கேள்வி அப்படின்னாரு. 3 வருஷமாக எல்லா இடத்துக்கும் என்ன செய்தாரு, போனாரு. எல்லா இடத்துக்கும் போனாரு, சுற்றி திரிந்தாரு அப்படின்னு. கரெக்டாகிறாரு. கரெக்டு. அப்ப ஏன் காட்டி கொடுக்கப்பட்ட நாளில யூதாஸ் இஸ்காரியோட் முத்தமிட்டு இயேசுவை காமித்து கொடுக்கணும்? Why he need to do that? 3 வருஷமாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தாரு. எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க. பேரிசீஸ் பார்த்திருக்கிறாங்க, சடூசிஸ் பார்த்திருக்கிறாங்க, எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க. இயேசுவோட அடையாளம், அற்புதங்கள், அதிசயங்களை எல்லாமே பார்த்திருக்கிறாங்க. ஆனா அந்த ராத்திரியில காட்டி கொடுக்கப்பட்ட நாளில எதற்காக யூதாஸ் இஸ்காரியோட் போய் முத்தமிட்டு இதுதான் இயேசு என்று சொல்லி காமித்து கொடுக்கணும் என்று சொல்லி என்ன கேட்டாரு. 1 வாரம் டைம் கொடுத்தாரு. எனக்கு பதிலே தெரியல. 1 வாரத்துக்கு அப்புறம் எனக்கு திருப்பி கேட்டாரு, என்னவா சர்ச் பண்ணி பார்த்தியா? வாட் இஸ் தட்? I said I don't know. I really don't know. I guessed a lot of answers. ஆனா கரெக்டா இருக்கலாம். சொன்னாரு 3 வருஷம் தான் இயேசு
சீஷர்களோட இருந்தார். இரவும் பகலும் அவர் கூட இருந்தாங்க. இயேசு சொன்னதை கற்றுக்கொண்டாங்க. அவங்களும் அதிசயம் அற்புதம் செய்தாங்க. தேவனோட வார்த்தையை கேட்டாங்க. எல்லாமே செய்தாங்க. ஆனா இந்த 3 வருஷத்துல என்ன ஆனதுன்னா எல்லாருமே இயேசு கிறிஸ்து போலவே இருந்தாங்களாம். That is why the people around couldn't identify that which is Jesus. யார் இந்த 12 சீஷர்களை, யார் இயேசு, யார் சீஷர்கள் என்று சொல்லி வித்தியாசமே தெரியாத அளவுக்கு all the disciples were looking alike. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்களாம். They were like இயேசு கிறிஸ்து யார் என்று வித்தியாசமே தெரியாத அளவுக்கு 3 வருஷத்துல ஒரே மாதிரி ஆயிட்டாங்களாம். Is that amazing to hear that? இப்ப நானும் அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுதான் உண்மை. அதனால தான் யூதாஸ் இஸ்காரியட் என்ன செய்றாங்க, இட்ஸ் நாட் யூதாஸ் இஸ்காரியட் காமி கொடுக்கணும் என்று இல்லை, ஆனா வித்தியாசத்தை யாராலே கண்டுபிடிக்க முடியல ராத்திரியிலே என்று சொல்லி யூதாஸ் கூடவே இருந்த ஆள்னால அவங்க என்ன செய்தாங்க, நீ போய் என்ன செய்ய முத்தமிட்டு நீ போய் காமி என்று சொல்லி செய்தாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா 3 வருஷம் அவர் கூட நடந்த சீஷர்கள் என்ன ஆயிட்டாங்க, அவர் போலவே ஆனாங்க. ஆமென். அதனாலதான் இயேசு போனதுக்கு அப்புறமும் நிறைய அற்புதம் அடையாளம் தேவனோட வார்த்தை எல்லாமே எழுதினாங்க. சபைகளை எழுப்பினாங்க. The early churches came. நிறைய காரியங்களை செய்து வந்தாங்க. அப்ப நம்ம எத்தனை வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? How many years we have known God and salvation? கரெக்டா? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆயிட்டோமா? ஆகுறோமா? ஆமென். கேட்கலையே. 3 வருஷம் ஆண்டவரோட இருந்தவர்களே ஆண்டவர் போல ஆக முடியும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட நடக்கிற பிள்ளைகளாக, நம்ம ஆண்டவர் போலவே என்ன செய்யணும், மாறுகிற ஜனங்களாக இருக்கணும். ஒருவேளை பொறுமை இல்லாம இருந்திருக்கலாம், சந்தோஷமே இல்லாம எல்லாத்துக்கும் கவலையா இருக்கிற ஒரு மனுஷனாக நம்ம இருந்திருக்கலாம், எல்லாத்துக்கும் கோவப்படுகிற ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல எல்லாத்துக்குமே எரிச்சல் ஆகிற ஒரு ஆளா இருக்கலாம். ஆனால் here God is working on us. Amen. எதெல்லாம் நம்மளோட வீக்னஸா இருக்குதோ அதெல்லாம் என்னது, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். ஆனா அவர் கேட்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, are you willing to keep the space? ஆண்டவருக்குள்ள அந்த நேரத்தை, அந்த வழிகளை நீங்க கொடுக்க முடியுமா என்று சொல்லிட்டாங்க. Amen. திருப்பியும் சொல்லுங்க, God is working on me. என்கிட்ட மாற வேண்டியதெல்லாம் மாறும். சத்தமா சொல்லுங்க, என்கிட்ட மாற வேண்டியதெல்லாம் மாறும். என்னோட பலவீனம், my weakness will change because my God is working. Amen. Oh, God is not a judging God, but He wants to change you. He wants to work on you. அதுக்குள்ள நேரத்தை, அதுக்குள்ள காரியத்தை, வழிகளை நம்ம திறந்து கொடுக்கணும். Amen. நம்ம கேட்காம இல்ல நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சபைக்கு வந்தா போதும், நான் ரொம்ப டீப்லி ப்ரே பண்ண விரும்பல, ரொம்ப டீப்லி நான் இருக்க விரும்பல, மேலோட்டமாக படித்துவிட்டு நான் போகலாம் என்று இருந்தோம் என்றால் ஒரு காரியத்தையும் நாம் பார்க்க முடியாது. ஒரு தேவனுடைய கிருபைகள் ஒர்க்கை நம்ம கர்த்தரோட நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் தேவனோட வசனத்தை எடுத்து தியானித்து அதுபடி நடக்கிற ஜனங்களாக இருந்தா God will change us slowly and slowly. Amen. அவர் என்னைக்காவது நம்ம ஞானத்தை திருத்துறாரா? இல்லை. ஆனா அவர் நம்ம கூட வேலை செய்யணும் ஆசைப்பட. He wants to work on us. He wants to change us. He wants to speak with us. அதுதான் அந்த 3 வருஷத்தை அவர் சீஷர்களோட அவர் செய்தார். பேதுரோட, மெத்தியோட, லூக்காவோட அவர் என்ன செய்தாரு, எப்போதுமே அவர்களோட இருந்து பேசிக்கொண்டு சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் அவர் என்ன செய்தாரு, அவர் ஃப்ரெண்ட்லியாக சொல்லிக் கொடுத்து கொண்டு இருந்தார். ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தாரு, சொல்லிக் கொடுத்தும் இருந்தாரு. அந்த சீஷர்கள் என்ன செய்தாரு, நல்லா ட்ரெயின் அப் பண்ணாரு. காரணம் ஏன்னா அவரோட வாழ்க்கையில, அவங்களோட வாழ்க்கையில கர்த்தர் வேலை செய்தார். அதே மாதிரி நம்ம அவரை பின்பற்றுகிற ஜனங்களாக இருக்கிற கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்கிறாரு, வேலை செய்வார். Amen. There's 2 things. நம்ம ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். ஃபிளெக்சிபிலிட்டினா எப்பவுமே வலிஞ்சு கொடுக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆனா ஸ்டீஃப் நெக்கா இருக்கும். சொல்லுங்க, ஸ்டீஃப் நெக். எத்தனை பேர் இந்த கழுத்து பகுதியில திடீர்னு ஜேம் ஆயிருக்கு, இது ஒரு மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கு, ஆயிருக்கா? அப்ப என்ன நடக்கும், நம்மளால என்ன செய்ய முடியாது, திரும்ப முடியாது. இப்படி திரும்பினாலே நம்ம என்ன ஆயிரும், மாறி ஆயிரும். வலி கரெக்டா இல்லையா? ஷாக் அடிச்சிருக்கா இருக்கு யாருக்காவது? எனக்கு அடிக்கடி அப்பப்ப நடந்திருக்கு. ஆனா ஆண்டவர் சில ஜனங்களை பார்த்துப்பா. வேதாகமத்துல Exodus 33:3 சொல்லுகிறது, இந்த ஜனங்க சரியான ஸ்டீஃப் நெக்கானவங்க, பேச்சு கேட்காத ஜனங்க. They do not listen. அவங்க கூட நான் இருக்க மாட்டேன். ஏற்றமா they will stiff neck. They just want to be like this only. They don't want to follow what God is saying, right or left. நான் இப்படிதான் சொல்லுங்க, இப்படிதான் நான் மாற மாட்டேன்
அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்க. அவங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, ஸ்டீஃபனுக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம அப்படிப்பட்ட ஜனங்க இல்லை, நம்ம ஃபிளெக்சிபிளான ஜனங்க. ஃபிளெக்சிபிள் கொஞ்சம் தாமிங்கள, ஃபிளெக்சிபிள் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அப்புறம் எப்படின்னா ஆண்டவர் எப்படி போக சொன்னாலும் போவோம், எப்படி போக சொன்னாலும் போவோம், கீழே படுத்துக்கோ உருண்டுக்கோ சொன்னாலும் போவோம், என்ன செஞ்சாலும் என்ன செய்வோம், நாங்க ஃபிளெக்சிபிளா இருப்போம். ஆண்டவர் உங்களை அடிச்சாலும் ஓகே ஆண்டவரே அடி வாங்கிக்கிறேன் சாரி, அதுக்கப்புறம் ஆண்டவர் தட்டி கொடுக்கும்போது தேங்க்யூ ஆண்டவரே. ஃபிளெக்சிபிளான ஜனங்களாக இருக்கலாம். என்ன இந்த ஆண்டவர் என்ன எப்ப பார்த்தாலும் பைபிள்ல ஃபுல்லாவே கோபமா தான் எழுதி வச்சிருக்கிறாரு, எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. சாரி ஐ கேனாட் ஃபாலோ அப்படி நம்ம இருக்க முடியாது. ஆனா சில நேரத்துல கண்டிப்பாவும் இருப்பாரு, அன்பாவும் இருக்கிற தேவன். ஏன்னா நம்ம மேல அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். Amen. And we should not be the people of stiff neck, but the people with flexibility. எப்போதுமே கர்த்தருடைய பேச்சை கேட்டு அவர் தரிசனம் அவர் சித்தத்து கூட நடக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். Amen. அப்ப நம்ம கர்த்தரை மாற்றணும்னா அதுக்குள்ள வழிகளை நாம் திறந்து கொடுக்க வேண்டும். Amen. இரண்டாவது காரியம், God is working with you. உங்க கூட வேலை செய்து கொண்டிருக்க. முதல்ல நம்ம பார்த்தோம் God is working on நம்ம மேல வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இப்ப செகண்ட் is God is working with you. உங்க கூட வேலை செய்து கொண்டிருக்கிறார். Amen. He is with you. அப்ப சொல்றோம் இல்லையா, ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆண்டவர் கூட இருக்கிறார். இருக்கிறது மாத்திரம் இல்ல, but God is working with you. உங்க கூட என்ன செய்கிறாரு, வேலை செய்து கொண்டிருக்கிறார். பார்க்கலாமா? லூக்கா 17 Luke 17:6. படிக்கலாமா? லூக்கா 16 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. Rina, please read in English. தமிழ்ல படிக்கலாமா? அதற்கு கர்த்தர், அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டு அதிமரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கி விட்டு கடலில் நடுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென். இந்த ஆண்டவர் ஒரு காரியத்தை சீஷர்களுக்கு ஒரு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறாருன்னா, ஒரு கடுகு அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னா அது பெயர்ந்து போய் என்ன செய்யுமா, கடல்ல போய் விழுந்துரும். இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி லாஜிக் இல்லாம இருக்கும். ஆனா அங்க சீஷர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, சொல்லிக் கொடுக்கிறாரு. நீ கொஞ்சமாவது என்ன செய்யணும், நீ விசுவாசமா இருக்கணும் என்று சொல்லி. சீஷர்களுக்கு எப்போதுமே ஒரு டவுட், இவர் யாரு, இவர் இயேசு கிறிஸ்துங்கிற ராஜாவா, இல்ல மெசையாவா, இல்ல ப்ராஃபட்டா, தீர்க்கதரிசியா, இவர் யார் என்று சொல்லி நிறைய கேள்விகள் அவர்கள் இருதயத்துல இருந்தது. ஆனா அவர் இங்க அழகா சொல்லி கொடுக்கிறாரு, கொஞ்சமாவது உனக்கு விசுவாசம். கடுகு பார்த்துருக்கிறீங்கல்ல, எவ்வளவு சின்னதா இருக்கும், அது அளவுக்கு உனக்கு இருந்தா கூட என்ன செய்யலாம், இங்க இருக்கிற எல்லா காரியத்தையும் அத்தாரிட்டி நீ சொன்னா ஒரு விஷயம் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். Amen. And I say that God is working with you சொல்லும் பொழுது பக்கத்துல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இந்த காரியத்தை நீ எப்படியாக தீர்க்க வேண்டும், how you need to give a solution for this, இதை நீ எப்படி செய்ய வேண்டும், இந்த இடத்துல நீ எப்படி பேசணும், இந்த நபர்கிட்ட நீ எப்படி பேசணும், நீ எப்படியாக வேலை இடத்துல இருக்கணும், எப்படியாக வாழ்க்கையில தீர்மானம், how to take decision in your life என்று சொல்லி கர்த்தர் கூட வேலை செய்கிற தேவனா இருக்கிறார். Amen. God is working with you. சொல்லுங்க, God is working with me. உங்க கூட இருக்கிறது மாத்திரம் இல்ல, உங்க கூடவே இருந்து உங்களுக்கு வேலைகளை சொல்லிக் கொடுக்கிறதே உங்க வாழ்க்கையில கர்த்தர் வேலை செய்வார். Amen. எப்படி சீஷர்களோடு அவர் சொல்லிக் கொண்டு விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்களோட பயணத்துல இந்த ஜேர்னி அவர் சொல்லிக் கொடுத்தாரோ, அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் உங்களுடைய பயணத்துல வாழ்க்கை பயணத்துல கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். Amen. And that is why I am saying that God is working with you. உங்களுக்கு அந்த திட்டத்தை, அந்த தரிசனத்தை நம்ம சொன்ன மாதிரி அந்த பிளான், விஷனை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். He will teach you.
பார்க்கலாம். Maybe pastors will come and pray for you everything, but God will be very precise that He will tell you. உங்களுக்கிட்ட 100% எல்லா காரியத்தையும் என்ன செய்வாரு சொல்லுவாரு. இதை செய்யணும், இந்த விஷயத்துல இப்படி நடந்து கொள்ளணும். இந்த நம்புறீங்களோ இல்லையோ, சில நேரத்துல நான் என்ன செய்வேன், நாங்கள் காடியில தான் நான் இருப்பேன் போது சில நேரத்தில் என்ன செய்வேன், சில பாதைகளை நடப்பேன், புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த பாதையில போகாது, திடீர்னு கேட்கும், டோன்ட் கோ இன் தட் வே அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னேன், சரி இன்னும் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் போவாங்க. ஆனால் பார்த்தா அந்த இடத்துல அந்த டைம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், இல்லை ஒரு ரோட் பிளாக் இருந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஆபத்தான காரியம் அந்த இடத்துல இருந்திருக்கும். அது ஒரு சின்ன விஷயம் தான், சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிற தேவன், நம்ம கூடவே வேலை செய்கிற தேவன். So he instructs you, teaches you where you need to go, what you need to do, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. We might think this is very petty for ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் போய் ஆண்டவர் சொல்லுவாரு, இது சொல்லுவார். Amen. என்னோட வாழ்க்கையை நான் அனுபவித்திருக்கா சொல்ல, சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் நம்ம கூட சிலருக்கு இதெல்லாம் போய் ஜெபம் பண்ணலாமா, இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லாமா நம்ம நினைப்போம். ஆனா அதை கூட ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தெய்வனா இருக்கிறார். And that's what happened. அவர் 3 வருஷம் அவர் இருந்த பொழுது சீஷர்களுக்கு சின்ன சின்ன காரியங்களை அவர் சொல்லிக் கொடுத்தார். ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அவர் மஸ்டர்ட் சீட், அந்த கடுகு குறித்து அவர் பேசுகிறார். அந்த கடுகை விசுவாசத்தை வைத்து ஒப்பிட்டு பேசுறார். அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா காரியத்தையும் உங்களால ஆட முடியும். கிவிங் அத்தாரிட்டி. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில சில நேரத்துல you have to take authority. Say authority. உங்களோட வாழ்க்கையில சில இடத்துல சில டிசிஷன், சில காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, இதை செய், இதை பண்ணு. நீங்க பயப்படக்கூடாது, ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, வேணா நான் எப்போதும் போல செய்யறேன், நான் நார்மலாவே இருக்கிறேன் அப்படின்னு இல்லாம, சரி ஆண்டவரே நான் செய்யறேன், நீங்க சொல்றீங்க நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி உறுதியாக உறுதியாக நீங்க எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனா இருக்கார். And you are giving a space to God to work in your life. உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்ய கர்த்தருக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்க. Amen. So God is working with you. Say God is working with me. He is with me and He is working with me. Amen. Working with your family, working with you in your workplace, working with you in everything that you find that it's difficult. Will God hear my prayer? Yes, God is with you and God is hearing that. ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். Amen. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? And number 3 is very important, that God is working for you. உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். Amen. And the verse that we are very familiar is Exodus 19 verse 14, that He will fight for you. சொல்லுங்க, He will fight for me. நல்ல சத்தமா சொல்லுங்க, He will fight for me. He will do everything. I just need to be calm. சொல்லுங்க, I just need to be calm. நான் ரொம்ப காமா இருக்கணும். எத்தனை பேர் வந்து காமா இருக்க ரொம்ப பிடிக்கும்? ஆனா கொஞ்சம் கஷ்டம். வீட்டில் இருக்கா, இல்லை வேலை இடத்துல இருக்கா, காமானா சமாதானமா, கத்தாம, சாந்தியா இருக்க முடியாது. கஷ்டமா இருக்கையா? ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்கிறாரு? He is fighting on behalf of you. Can we read that? 14:14. Can we read that? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். சும்மா என்ன செய்ய சொல்றாரு? சும்மா இருங்க. Just be there. Do nothing. எதுவும் செய்யாதீங்க. சும்மா இருங்க. நான் உங்களுக்காக என்ன செய்றேன்? யுத்தம் செய்றேன். I will fight for you. God is working for you. Amen. உங்களுக்காக ஒரு யுத்தம். நீங்க நினைப்பீங்க வேலை இடத்துல சில இடத்துல எனக்கு எதிராக வேலை செய்றாங்க, எனக்கு குறித்து எதிராக பேசுகிறாங்க, என்னை குறித்து எதிராக தவறாக பேசுகிறாங்க. நீங்க எதுவுமே செய்யவே வேண்டாம். ஆண்டவரே உங்களுக்காக போராடுவாரு, உங்களுக்காக ஃபைட் பண்ணுவாரு. Amen. நீங்க நினைப்பீங்க இந்த ஃபைனான்ஷியல் ஏரியால என்னால முடியல ஆண்டவரே, you don't have to do anything. God will fight for you. Amen. நீங்க ஜெபம் மட்டும் பண்ண போதும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இது செஞ்சு கொடுங்கனா, God will fight for you. ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். Amen. And it's a God who does
everything for you. He's working for you. உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். You might ask this question, does really God care for me? ஆண்டவர் எனக்காக கேர் பண்றாரா? என்னை விசாரிக்கிறாரா? Yes, he does, and he fight for you. Amen. அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். 2 வசனங்களை கொடுத்திருக்கேன். அது வீட்ல போய் நீங்க கவனித்து நீங்க படிங்க. உங்களுக்காக எல்லா விதமான எல்லா ஏரியா எல்லா பகுதியிலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். And God wants you not to forget that. That was the thing that God was repeating to me, saying that people should not forget that I am working for them. Amen. I am working on them. I am working with them. Working for them. Ask them not to forget. அதை மறக்க வேண்டாம் என்று சொல்லி நான் இது குறித்து கூட பேசிக்கொண்டே இருந்தார். I also thought that I don't want to preach this because it's a very common thing that God is working. Everybody knows this. எல்லாருக்கும் இது தெரியும். ஆண்டவரே இதை குறித்து நான் எனக்கு பிரசங்கம் பண்ண ஆண்டவர் சொன்னாரே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இந்த காரியம் ஆண்டவர் எனக்காக செய்கிறான்னு தெரியும். எத்தனை பேர் நம்புறாங்க என்று சொல்லி, எத்தனை பேர் எனக்காக இடம் கொடுக்குறாங்க என்று சொல்லி இந்த கேள்வியை இருதயத்துல கர்த்தர் வைத்தார். Amen. So we are the people that give God the space to work, because there's still 3 things that He will do. என்ன சொல்லுங்க? முதல்ல என்ன சொல்லுங்க? God is working on me. Second is God is working with சத்தமா with me, and third is God is working for you. Amen. And the only thing that we need to do is we need to be flexible, giving God the space and the time for Him to work in our life. நம்மளோட வாழ்க்கையில ஒரு கிருபை செய்யணும், மாற்றுதல் வரணும், சில தடைகள் உடையப்படணும், சில ஆப்ஸ்டக்கிள்ஸ் உடையப்படணும், சில சேலஞ்சஸ் என்னை விட்டு போகணும் என்று சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா, you need to just give space to God and say that God, I understand and I know and I believe that you are working on my life. நீங்க எனக்காக வேலை செய்றீங்க, எனக்காக நித்தமாக நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒரு ஜனங்களாக, விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். Amen. Let us all stand to our feet, and I would like to pray for you all. I want to pray for you all. There is some obstacles. There's always been some obstacles and challenges. சில தடங்கள், எப்போதுமே ஒரு தடங்கள் இருக்குது. சில காரியங்கள், தேவனோட வார்த்தை, தேவனோட தரிசனம், தேவனோட திட்டம் நடக்காமல் இருப்பதற்கு சில சத்துருவானவர் சில தடைகளை வைத்திருக்காங்க. So I want to pray for that. Pastor will pray for that it will be broken, and we will understand that every day that God is working in your life, working on you, working for you. இந்த 3 காரியங்களை கர்த்தர் எனக்காக செய்து கொண்டிருக்கிறார். என் சத்துருவானவன் எண்ணியானவன் எந்த விதத்திலையும் அதை கெடுக்காதபடி, to spoil, அதை கெடுக்காதபடிக்கு அதையெல்லாம் உடைத்து போட்டு முறியடித்து விட்டு நமக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். And that's where the word of God will fulfill. ஆண்டவருடைய வார்த்தை அப்போதான் நிறைவேறும். Amen. இந்த வருடத்துல கர்த்தர் நமக்காக திட்டம் வைத்திருக்கிற, சித்தம் வைத்திருக்கிற, தரிசனம் வைத்திருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்க வேண்டியது நடக்காமல் போயிருந்தால் அதெல்லாம் கர்த்தர் இந்த ராத்திரில உடைத்து போட்டு, and God will make a way for you to go to the next dimension, to go to the next level that God has for you. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Let us just raise our hand and just look upon God and let's pray. நன்றி நன்றி அப்பா. ஷகதடபரியான் சரபரி கல்தபா ரபப ஷகதடபரியான் சரபரி கலகடபா. ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில ஒருவேளை நான் உங்களுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தேன், உங்க பேச்சு கேட்காம இருந்திருந்தேன் ஆண்டவரே, என்னை மன்னித்து விட்டு அப்பா, என்னோட வாழ்க்கையில நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. இனிமேல நீங்க கிருபை செய்யுங்க, எனக்காக நீங்க பேசுங்க, எனக்காக நீங்க நில்லுங்க, என்னை நீங்க மாற்றுங்க என்று சொல்லி கொஞ்ச நேரம் வாயில திறந்து அல்லேலூயா ஷபகதடபரியான் சரபா ரிபபகதடபரியான் சுருமுரகதடபா ரிபபக சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், நான் சும்மா இருப்பேன், ஆனா நீங்க எனக்காக
பகுதியிலும் எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலப்படுத்துகிறோம். சத்துருவான்கள் கொண்டு வருகிற காரியங்களை நிர்மூலப்படுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அப்பா. ஷபகதடபரி ஆச்சரபா ரிபகதடபரி கதுடபாரி ஆச்சரபா ஓரிகதடபா ஷபகதடபரி ஆச்சரபா ரிகதுடபா பாபா ரிகதடபா ரிகதடபா. கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரே எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்கப்பா. நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க வேலை செய்யுங்க ஆண்டவரே. உங்க சித்தம் என்னோட வாழ்க்கையில நடக்கட்டும் அப்பா. உங்களுடைய சித்தம், உங்களுடைய தரிசனம் ஆண்டவரே. ஒரு நாள் சத்துருவானவன் கெடுக்காதபடிக்கு நீர் என்னோட வாழ்க்கையில அப்பா எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பீராக. அல்லேலூயா. ஷபகதடபா ரிகதடபா ரிபபா பகதடபா ஷிகரியாச்சரபோ ரபகதடபா ரிகதடபா ரிகதடபா ரிபபா ஷகதடபா ரிகதடபா. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் அப்பா. நன்றி Lord. கர்த்தர் நம்மோடு பேசுகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.